H1B விசாவுடைய கட்டணத்தை $1,00,000 அமெரிக்கா உயர்த்தி இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க ஃபாதர்? இந்தியா மீது அமெரிக்கா கொள்கை அளவில் உணர்ந்திருக்கிற காழ்ப்புணர்வு அல்லது பகை என்று பார்ப்பதை விட ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யாவிடமிருந்து ஒரு அச்சுறுத்தல் எழுந்திருக்கிறது. அந்த ஐடி ஊழியர்கள் மத்தியில ஒரு பெரிய அச்சம் நிலவரத. ஆமா, பாவம், எத்தனை குடும்பங்களினுடைய கனவுகள் இல்லையா? இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக பார்க்கப்படவும் இல்லை. இந்தியா ஒரு மதவாத நாடாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவிற்கு எதிராக பேசுகிற இந்தியர்களின் எண்ணிக்கை உலக பரப்பில் அதிகமாகும். Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கஸ்வர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். ஃபாதர், அமெரிக்கா இந்தியா மீது தொடர்ந்து வரி விதித்து வந்தது. இங்கிருந்த தொழில் நிறுவனங்கள் நிறைய பாதிப்படைந்ததை நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த நிலையில ஐடி ஊழியர்களை பாதிக்கும் விதமா H1B விசாவுடைய கட்டணத்தை $1,00,000 அமெரிக்கா உயர்த்தி இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க ஃபாதர்? நீங்க 3 திசைகள், அந்த 3ஐயும் நீங்க தனித்தனியாகவும் பார்க்கணும், கொஞ்சம் அதை ஒரு மேம்பாலங்கள் போல சேர்ந்து போகிறதாகவும் பார்க்கணும். முதலில் இந்தியா மீதான வரி விதிப்பு என்பது இந்தியா மீது அமெரிக்கா கொள்கை அளவில் கொணர்ந்திருக்கிற காழ்ப்புணர்வு அல்லது பகை என்று பார்ப்பதை விட அமெரிக்காவினுடைய தோழமை நாடுகள் நேட்டோ, ஐரோப்பிய நாடுகளுக்கு ரஷ்யாவிடமிருந்து ஒரு அச்சுறுத்தல் எழுந்திருக்கிறது. ஆக உக்ரைன் போருக்கு காரணமே ஐரோப்பிய நாடுகள் தான், அமெரிக்கா தான், அதில் சந்தேகமே இல்லை. அந்த போரை தொடங்கி வைத்ததோ இல்லை தொடங்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அவர்கள் தான். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தபடி ரஷ்யா அப்படி ஒன்றும் களத்தை விட்டு அகன்று போகவில்லை. பைடன் நிர்வாகத்தின் போது ரஷ்யாவுக்கு விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் ட்ரம்ப் அவர்கள் இருந்தார்கள். தேர்தலின் போது பதவியேற்ற தொடக்கத்திலும் அவர் ஆதரவாகத்தான் இருந்தார். ஆனால் ரஷ்யா என்பது ஒரு ரெவிஷனிஸ்ட் ரஷ்யா. தான் முன்பு ஜார் மன்னர்களினுடைய காலத்தில் ஒரு பேரரசாக இருந்ததை போல, அல்லது கம்யூனிச ஆட்சியின் காலத்தில் உலக அளவில் அமெரிக்காவுக்கு இணையான ஒரு வல்லரசாக இருந்ததை போல மீண்டும் எழ வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வேட்கையில் துடிப்பில் செயற்பட்டு வருகிறது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. என்னதான் ட்ரம்ப் அவர்கள் நட்பு பாராட்டினாலும் நட்பை விட எமது அரசியல், புவிசார் அரசியல் கணக்குகள் தான் முதன்மையானது என்று விளாடிமிர் புட்டின் அவர்கள் செயல்படுகிறார்கள். அவர்கள் ரஷ்ய உளவுத்துறையினுடைய ஒரு குழந்தை. அவர் உளவுத்துறை உருவாக்கிய குழந்தை அல்ல, உளவுத்துறையில் உருவான ஒரு கருவாகி உருவான குழந்தைன்னு சொல்லலாம். அதனால் அவங்க மூலோபாய நலன்களை எப்போதும் அப்படிப்பட்டவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிக் ஹோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த தூண்கள். அதனால் இப்போ அது ஐரோப்பாவிற்கு அச்சுறுத்தல் ஆகிற போது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் கடுமையான பொருளாதார அழுத்தத்தை ரஷ்யா மீது கொண்டு வர வேண்டும். அந்த பொருளாதார அழுத்தத்தில் ஒரு முக்கியமான அங்கமாகத்தான் இந்தியா ஏராளம் மசகு எண்ணெய், க்ரூட் ஆயில் அங்கிருந்து வாங்குது. அந்த பணம் போருக்கு பயன்படுகிறது. ரஷ்யாவுக்கு பொருளாதார தர்ம சங்கடத்தை உருவாக்க வேண்டும், நெருக்குவாரத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை ஒன்று. இரண்டாவது அவர்களுக்கு இருக்கிற சிக்கல் என்பது, ஒரு புறம் சீனா பாகிஸ்தானோடு நெருக்கமாகி வருகிறது. ஈரானை அவர்கள் ஒரு மத்திய கிழக்கில் ஒரு பகை நாடாக பார்க்கிறார்கள். காரணம், மத்திய கிழக்கு பகுதியில் சுன்னி நாடுகள் அனைத்தையும் தமது தோழமை வட்டத்திற்குள் ஓரளவுக்கு வைத்திருக்கிறார்கள் அமெரிக்கா. அது கத்தார் தொடங்கி பஹ்ரைனா இருக்கட்டும், சவுதி அரேபியா, அமீரகம், எல்லா நாடுகளையும் நட்பு வட்டத்திற்குள் வைத்திருக்கிறார்கள். ஷியா நாடுகளோடு அவர்களுக்கு சிக்கல். அதில் ஈரான் ஒரு முக்கிய வகிபாகம் கொண்டிருக்கிறது. எனவே ஈரான் எழுந்து வருவதையோ, ஈரான் ஒரு அணு ஆயுத நாடாக மாறுவதையோ அமெரிக்கா, இஸ்ரேல் பொதுவாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்போ இந்த 2 பேரோடையும் பிரச்சனை இருக்கிறப்போ, சீனாவோடையும் அமெரிக்காவுக்கு பிரச்சனை இருக்குது, ஈரானோடையும் பிரச்சனை இருக்கிறப்போ நடுப்புற இருக்கிறது பாகிஸ்தான். இப்போ பாகிஸ்தான் முழுமையாக சீனா பக்கம் சென்று விட்டது என்றால், சீனா, பாகிஸ்தான், ஈரான் இது ஒரு மிக வலுவான ஒரு
ஒரு புவிசார் அணியாக மாறும். அதை தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு உக்ரைனுக்கு இதுக்கு தொடர்பு இல்லை. ஆனால் பாகிஸ்தானோடு உள்ள நட்பு அதுவும் இந்தியாவிற்கு எதிராக போகிறது. உக்ரைன் போரில் அமெரிக்காவுக்கான இராணுவ அரசியல் தேவைகள் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடாக, வரி விதிப்பு நிலைப்பாடாக மாறுகிறது. சீனா, பாகிஸ்தான், ஈரான் நட்புறவு வந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு தேவை அதுவும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு இராணுவ அரசியல் ஒரு நிலைப்பாடாக மாறுகிறது. அப்போ அது தனித்துவமானது, இது தனித்துவமானது. ஏதோ திட்டமிட்டு இந்தியாவுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்று அவர்கள் எடுப்பது அல்ல. அந்த சூழல், அதுவும் அந்த புவிசார் அரசியல் சூழல் எப்படி சில நிலைப்பாடுகளை ஒரு தவிர்க்க முடியாதவையாக கொண்டு வந்து நிறுத்துகிறது. இதை எப்படி நாம் கடலோடுவது போல எப்படி நகர்த்துகிறோம் என்பது முக்கியம். மூன்றாவதாக இந்த H1B விசா என்பது, இதற்கு காரணங்கள் 2-3 உண்டு. ஒன்று, ஒரு கடந்த 20 ஆண்டுகளில் வெளிநாட்டு குடியேற்றங்கள் அங்கு அதிகமாக நிகழ்ந்திருக்கிறது அமெரிக்காவில். ஆக வெளிநாடுகளில் இருந்து வருகிறவர்கள் சட்டவிரோதமாகவே ஒரு ஆண்டில் மட்டுமே 1 கோடி பேர் வந்திருக்கிறாங்க. எந்த நாடும் அதை ஏற்றுக்கொள்ளாது. அதில் சுமார் 10 லட்சம் பேர் இந்தியாவிலிருந்து மட்டுமே சென்றிருக்கிறார்கள். அது திட்டமிட்ட வகையிலும் நடத்தப்பட்டது என்கின்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. பொதுவில் சட்டவிரோதமாக குடியேறுகிறவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை வேண்டும் என்கின்ற ஒரு நாட்டு சூழல் இருக்கிறது அல்லவா, அது ஒன்று இருக்குது. H1B விசா நமக்கு எல்லா வகையிலும் பல லட்சம் கனவுகளை நனவாக்கி ஒரு ஒழுங்கு. தமிழகமும் அதில் பயன்பெற்றது, தமிழ் உலகமும் அதில் பயன்பெற்றது. இந்தியாவில் ஏனைய மாநிலங்களும் பெரிதாக பயன்பெற்றன. ஏறக்குறைய H1B விசா வழியாக சென்றவர்களில் 71% பேர் இந்தியாவை சார்ந்தவர்கள் தான். அதுல நம்மவர்கள் ஒரு அடிப்படை கல்வியிலும் பொதுவில் நமக்கு ஒரு பண்பாடு இருக்குல்ல, பிச்சை புகினும் கற்கை நன்றே. ரொம்ப முன்னதாவே நம்ம ஐடி துறைக்குள்ள போனதாலையும் கணிதம் என்பதை ஒரு முதன்மை கல்வியா, அது இன்னைக்கு நேத்திகளை முன்னாடியே இருந்திருக்குது. எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும். எண் தான் முதல்ல வருது, எழுத்து 2வது தான் வருது. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப. ஸோ அந்த எண் கணிதத்துக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறோம். எனக்கு கணிதம் வராதது வேற. ஸோ நமக்கு இயல்பான ஒரு இருந்ததாலும் கடின உழைப்பு என்பது நமக்கு இருப்பதாலும் ஒரு அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சியும் ஒப்பீட்டளவில் அது ஒரு பொறாமையை உருவாக்கும். யாருக்குனாலும் அது உருவாக்கும். நம்மவே இங்க வந்து மார்வாடிகள் கொடி கட்டி பறக்கிற போது, அவருக்குள் சமூக ஒற்றுமையாக இணைந்து செயல்படுகிற போது நம்ம சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம் இல்லை, அவங்க மேலே ஒரு பொறாமை, சில நேரம் காழ்ப்புணர்வு கூட வந்து விடுகிறது அல்லவா. இது எல்லா நாடுகளிலும், அமெரிக்காவில் மட்டுமல்ல இந்த போக்கு. பிரித்தானியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா வீதி போராட்டங்கள் நடக்கின்றன, வந்தேரிகளை வெளியேற்று என்கின்ற கோரிக்கைகள். ஐரோப்பா முழுவதுமே நீங்க தீவிர வலதுசாரி இயக்கங்களினுடைய வளர்ச்சி. ஜெர்மனியில 21% வாக்குகள் எடுத்திருக்காங்க, நெதர்லாண்டில் வளர்ந்துருக்காங்க, பிரான்ஸ்ல மரி லே பென் கட்சி ஏறக்குறைய பதவிக்கு பக்கத்துல வந்துருச்சு. ஸோ வந்து குடியேறியவர்களுக்கு எதிராக ஒரு மனநிலை என்பது இன்று வலுவாக இருக்கிறது. அதுவும் இந்தியர்கள் தங்கள் கடின உழைப்பினாலும் பல உயர் பதவிகளுக்கும் சென்று விட்டதாலும் மிகப்பெரிய உயர்கல்வி நிறுவனங்களில், உயர் தரம் மிக்க உயர்கல்வி நிறுவனங்களில் நம்மவர்கள் படிப்பதாலும் அந்த பொறாமை என்பது ரொம்ப அதிகமாகி இருக்கிறது. மூன்றாவதாக ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னா, இங்கு எப்படி ஒரு RSS எழுச்சி நிகழ்ந்திருக்கிறதோ அதே போல அங்கும் ஒரு கிறிஸ்தவ RSS போல நீங்க சொல்லலாம். அது ஆனா RSSக்கும் அதுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் உண்டு. அதை நான் இந்த உரையில நான் கையாள விரும்பல, அது ஒரு நீண்ட பகிர்தலாக அமையும். அங்கும் ஒரு மதம் சார்ந்த ஒரு தீவிரத்தன்மை கொண்டவர்கள், மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் என்கின்ற அந்த நிலைப்பாடு உடையவர்கள். அதுதான் ட்ரம்ப்னுடைய பேக் போன். அந்த இடத்துல தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த முன்னாடிலாம் கொள்கை வகுப்பு இடங்களில் இந்தியாவுக்கு எதிரான மனப்பான்மை இருந்தது இல்லை. அந்த காலம் என்பது காங்கிரஸ் ஆட்சியினுடைய காலம். காரணம், அது எல்லோரையும் உள்ளடக்குகிற ஒரு ஜனநாயகத்தை கொண்டிருந்தது. அமெரிக்காவில் இருந்த இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்து சகோதரர்கள் எல்லோருமே இந்தியர்களாக தங்களை இணைத்து கொண்டார்கள். அந்த ஒற்றுமை இன்னைக்கு இல்ல, அந்த ஒற்றுமையும் இல்லை. இந்தியா ஒரு ஜனநாயக நாடாக பார்க்கப்படவும் இல்லை. இந்தியா ஒரு மதவாத நாடாக பார்க்கப்படுகிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு. அப்போ ஏன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு நடுநிலைத்தன்மை கொண்ட இந்து சகோதரர்களுக்கும் நான் பொறுப்புணர்வோடு சொல்வது, எப்போதுமே ஒரு அமைப்பு, ஒரு இனம், ஒரு குழுமத்திற்கு எதிரான எதிர் மனநிலை ஓரிரு நாட்களில் உருவாவது அல்ல. அது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக
வரும். இப்படி பார்க்க நீங்க இன்னைக்கு கடந்த 20 ஆண்டுகளில் மட்டுமே அமெரிக்காவில் 700க்கு மேலான மிக பெரிய அளவிலான இந்து கோயில்கள் கட்டப்பட்டு இருக்கின்றன. சிறப்பாக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். மகிழ்ச்சி. தங்கள் பண்பாட்டு அடையாளங்களை இங்கு இருக்கக்கூடிய மத பரப்புரையாளர்கள், அது ஈஷாவா இருக்கலாம், ஆர்ட் ஆஃப் லிவிங்கா இருக்கலாம், இவங்க எல்லாம் அங்கே போகிறாங்க. யோகா, சத்சங், அது கிரியா அப்படிங்கிற பேரில் எந்த தடையும் இல்லாமல் அவர்கள் அங்கு தங்களினுடைய கருத்துக்களை, நிகழ்வுகளை நடத்த முடிகிறது. ஒவ்வொரு திருக்கோயிலுக்கும் பணி செய்வதற்கென்று அனுசரணையான விசாவில் சிவாச்சாரியர்களோ அல்லது ஏனைய பிராமண குருக்களோ பல்லாயிரக்கணக்கில் போகிறார்கள். இது அங்கிருந்து மாணவர்களாக எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமுக்கு வந்தாங்கன்னா இங்க இருக்கிற இமிகிரேஷனும் FRR ஒன்று இருக்குது. இவங்க அவங்களை அசிங்கப்படுத்துறது இருக்குல்ல, இதெல்லாம் இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த கொங்கு பெல்ட்டு அல்லது இங்கே சென்னையில் இருக்கிற வார RSS வெறி பிடிச்சதுங்களா அங்கே உட்கார வச்சு அசிங்கப்படுத்துறது, கேட்குற கேள்வி எல்லாம் இவங்க திரும்பி போய் அப்படியே ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு மெக்கானிசம் இருக்குது, எனக்கு தெரியும். அதிகாரப்பூர்வ மெக்கானிசம் இருக்குது. கட்சிக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணலாம், கவர்மெண்ட்டுக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணலாம், பிரசிடென்ஷியல் ஆஃபீஸ் வரைக்கும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். இது ஒரு 20 வருஷமா இது கொஞ்சம் கொஞ்சமா இது நடந்துட்டே இருக்குது. ஏன்னா இதை நானும் கோத்ரூ பண்ணனால எனக்கு தெரியும். நான் இந்த நாட்டில் என்னுடைய வேர் மூலங்கிறது என்ன ஒரு 70-75 தலைமுறை இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் இந்த நிலப்பரப்பிலிருந்து. ஆனா சுப்பிரமணிய சாமின்னு ஒரு தரங்கட்ட ஒரு இந்தியாவின் ஆளுமை நான் ஈழத்தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வந்த காரணத்தினால் இவர் ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ், இவரை பிடிச்சி வெளியே அனுப்புங்க அப்படின்னு ஒரு மேடையில் அந்த ஆள் பேசுகிறான். இதை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற இந்த FRR ஒன்று சொல்கிறது, இவங்க சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டார்ல, அது வேத வாக்கு. இதை வச்சுட்டு ஒவ்வொரு முறை பயணப்படுற போதும் நமக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல உருவாக்குவாங்க. இப்போ மனதிற்குள் நீங்கள் என்ன இப்போ நம்ம ஒரு பொறுப்புணர்வான ஒரு குடிமகன் என்பதால் இதை ஒரு பக்குவமாக எடுத்துக்கொள்வது. ஒரு சாமானியப்பட்டவனுக்கும் வருமா வராதா? இப்படி பல லட்சம் பேர், பல்லாயிரம் பேர் நீங்கள் நடத்தப்படுகிற போது, இதை நான் அடிக்கடி சொல்றது, உங்கள் நிலப்பரப்பில் மானசீகமாக மக்களை இழந்து விட்டீர்கள் என்றால் என்றைக்காவது ஒரு நாள் வரும், அன்னைக்கு அவன் சீனாக்காரன் நிற்கிறான்னு வச்சோமே, அடப்போங்கய்யா இந்த RSS கும்பலுக்கு அவன் தேவலை அப்படின்னு அவர்களுக்கு சேவகம் செய்வதற்கும் அவர்களை பட்டுக்கம்பளமிட்டு வரவேற்பதற்கும் இங்கு பல கோடி பேர் தயாராக இருப்பாங்க. வெளியே காட்ட மாட்டாங்க, மனசுக்குள்ள வச்சு. நான் பொறுப்புணர்வோட இதை சொல்றேன். அப்போ நீங்க இங்க இருந்து அங்க போறப்போ அங்கு சிக்கலற்ற சீரான ஒரு வரவேற்பை எதிர்பார்க்கிறீர்கள். கடந்த 20 ஆண்டுகளில் மட்டுமே 35 லட்சம் பேர் நாம் இந்தியர்கள் அங்கு குடியேறி இருக்கிறோம். 3வது இடம் புலம்பெயர்ந்து போன சமூகங்களில் மெக்சிகோ நாட்டுக்காரர்கள், அதன் பிறகு யூதர்கள், அதற்கு பிறகு இந்தியர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் 3500 அமெரிக்கர்கள் கூட இங்க குடியேறல. நம்ம 35 லட்சம் பேர் போயிருக்கிறோம் இல்லையா? 35 லட்சம் பேர் போய் குடியேறி இருக்கிறோம். குடியேறுவதற்கு இங்க வாழ்றதுக்குன்னு அவங்க 3500 பேர் கூட வரல. வந்தா அவங்க தொழில் நிமித்தமா வருவாங்க அல்லது ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் வருவாங்க. அவங்களுக்கே நீங்க அங்கங்கே ஒவ்வொரு ஏர்போர்ட்லையும் உங்க இமிகிரேஷனும் உங்க FRRவும் இப்படி அசிங்கப்படுத்தினீங்கன்னா இதுதான் நடக்கும். நாளை எங்குமே நீங்கள் வரவேற்கப்பட மாட்டீர்கள். ஆக இங்கு இருக்கிற மதவாத அரசியல் என்பது உலக அளவில் மட்டும் இல்லை, எல்லா நாடுகளிலும் இந்தியர்களா காங்கிரஸ் ஆண்ட வரைக்கும் 2010-12 வரைக்கும் இந்தியர்கள்னா வரவேற்கலாம். இட்ஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, இட்ஸ் எ வெரி இன்க்ளூசிவ் கண்ட்ரி, எல்லாரையும் அரவணைச்சு போற ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு பார்வையும் புரிதலும் இருந்தது. இன்னைக்கு அந்த புரிதல் இல்லை. போக போக இன்னும் அது கூர்மைப்படும். அது எங்கெங்கெல்லாம் அது வெளிப்படும்னு தெரியாது. எல்லா இடங்கள்லையும் நான் சொல்றேன் இல்லைங்களா, மனசுக்குள்ளெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க, வெளியே நல்லா சிரிச்சு தான் இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள அந்த பகையையும் வச்சுட்டு இருப்பாங்க. இந்தியாவிற்கு எதிராக பேசுகிற இந்தியர்களின் எண்ணிக்கை உலக பரப்பில் அதிகமாகும். அது பொதுவில் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் எதிராக இன்று உருவாகி வருகிற மனநிலையை மேலும் அது வலுப்படுத்தும். நம்ம இன்னும் அங்கெல்லாம் போய் போர் புரிஞ்செல்லாம் நிற்க முடியாது. அது அவங்க நாடு. உகாண்டாவில் அடிச்சு துரத்தலையா? ஒரே வாரத்தில் பர்மாவிலேருந்து எத்தனை லட்சக்கணக்கான தமிழர்கள் அடிச்சு துரத்துனாங்க. அது அவங்களோட தேசம். அங்கே போனால் அந்த சூழ்நிலையோடு சேர்ந்து வாழ்றது தான் நமக்கு புத்திசாலித்தனமே தவிர, அதே மாதிரி நாம் எல்லோரையும் உள்ளடக்குகிற நாடு என்கின்ற ஒரு மரபு இருக்கின்ற வரைத்தான் உலக அளவில் நாம் மதிக்கப்படுவோம், பாதுகாக்கப்படுவோம். இல்லை என்றால் உலக அளவில் நமக்கு பாதுகாப்பு குறைந்து கொண்டுதான் வரும்.
இது நெடுநாளுடைய ஒரு தாக்கம் தான் இது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அந்த ஐடி ஊழியர்கள் மத்தியில ஒரு பெரிய அச்சம் நிலவரத. ஆமா, பாவம் எத்தனை குடும்பங்களினுடைய கனவுகள் இல்லையா. அந்த அந்த ஐடி H1B விசா வழியா தான் நிறைய. அது H1B விசாவுக்கு மட்டும் இல்ல பாதுகாப்பு. இங்க ஒரு மிட் லெவல்ல இருக்கிற எத்தனை சிறு சிறு ஐடி தொழில் சார்ந்த நிறுவனங்கள் அமெரிக்காவில் இருந்து வருகிற தொழில் வாய்ப்புகளை வைத்துத்தான் இங்க நடந்து கொண்டிருந்தார். நம்ம ஊர்ல ஒரு விஷயத்துக்கு இவங்களுக்கு 1000 ரூபாய் வருமானம் வருதுன்னா அமெரிக்காவோட அவர்கள் செய்யற தொழில் அதே வேலைக்கு வந்து 10,000 ரூபாய் வருமானம் வரும். எல்லாமே பாதிப்புக்கு உள்ளாகிறது. அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாவும் இருக்கு, பாவமா இருக்கு. ஒரு 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 என்ன நடக்குமோ என்கின்ற அச்சம். ஏற்கனவே H1B இப்போ இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனாலும் இந்த சட்டத்தை நிறைவேற்றவங்க என்னென்ன சங்கடம் கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. நீ புதுசா போறவங்களுக்கான வாய்ப்பு ரொம்பவே சுருங்கிடும். இங்கேயும் அப்படி ஒன்றும் அபரிமிதமான வேலை வாய்ப்புகள், வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் இப்போ ஒன்றும் இல்லை. அதனால இளம் தலைமுறையினருக்கு இது வந்து ஒரு கடுமையான சவால் நிறைந்த ஒரு காலம் தான், சந்தேகம். இந்த வரி விதிப்புலையும் நம்ம அமெரிக்காவை தவிர்த்து வேற நாடுகளை நாட முடியுமா அப்படின்னு நிறைய விவாதிச்சோம். அதே சமயத்தில் இந்த H1B விசா விவகாரத்திலையும் சீனா K விசா அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கு. இது எப்படி ஃபாதர், இது உதவுமா இந்தியாவுக்கு? சீனாவை நம்பலாமா? இல்லை, எல்லாமே வந்துங்க ஒரு இதெல்லாம் செஸ் போர்டு தான். இன்னைக்கு 5 வருஷம் நல்லா இருக்குதா, 5 வருஷம் நல்லா பயன்படுத்திக்குவோம் இல்லையா. அடுத்த 5 வருஷத்துக்கு மேலே சரியில்லைன்னா திரும்பி வந்து ஊரில் விவசாயம் பண்ணுவோம், அல்லது இருக்கிற வச்சு பொடி கடை போட்டு வாழ்க்கை நடத்தும். வாழ்க்கையை அப்படித்தான் பார்க்க முடியுமே தவிர எல்லாமே உறுதியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு நாள் மழை வரும், ஒரு நாள் வெயில் அடிக்கும், இன்னொரு நாள் புயல் வரும், தென்றல் காற்று வீசும். அப்படித்தான் இந்த ஊர். அதனால வந்து சீனா இப்போ வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறான்னா போவோம். ஆனால் அந்த ஊர்ல சமாளிக்கிறது கஷ்டம். அந்த ஒரு வகையான இராணுவ கட்டுப்பாடு, வாழ்க்கை முறை, பண்பாட்டு ஒத்திசைவு இதெல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அது கொஞ்சம் சிரமம். இந்த அமெரிக்காவுடைய வரி விதிப்பு 26%, 25%, 50% இருந்தது. இந்த வரி விதிப்புல மருந்து பொருட்களுக்கு ஒரு விலக்கு இருந்தது. இப்போ மறுபடியும் நேற்றைய அறிவிப்பா மருந்து பொருட்களுக்கு, அதாவது அமெரிக்கால தொழிற்சாலை இல்லாத இறக்குமதி செய்யப்படக்கூடிய மருந்து பொருட்களுக்கு 100% வரி விதிச்சிருக்கிறாரு. இது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குகிற பிரச்சனை நம்ம அது இருக்கிற வரை இது இருக்கத்தான் செய்யும். என்னைக்கு நான் அதில் விட்டு கொடுக்கணுன்னே சொல்ல மாட்டேன். பட் லாப நட்ட கணக்குகளை பார்ப்பது அது பொறுப்பில் இருக்கவர்களுடைய கடமை. ஆனால் இந்த வரி விதிப்பு என்பது என்றைக்கு நிறுத்தப்படும் அல்லது திருப்பி முன்பிருந்தது போல கொண்டு வரப்படும் என்றால், ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவது நிறுத்தப்பட்டால் அது குறைக்கப்படும். அதுக்கிடையில இவங்க வந்து இப்போ வந்து வீராப்பாவனும் போயிருக்க வேணாம் அப்படிங்கிற என்னோட கருத்து. ஏன்னா நீங்கள் உங்களுடைய எல்லா அணுகுமுறைகளையும் பொருளாதாரத்தையும், அமெரிக்க நட்பு நாடுகளின் பொருளாதாரத்தையும், அமெரிக்கா உருவாக்கிய உலக பொறிமுறைகள்னு சொல்லுவோம். உலக ஒழுங்கு என்பது உலக ஒரு பொறிமுறைகள் இருக்கு, பொருளாதார பொறிமுறைகள். அது எங்க வச்சா எங்க ஷாக் அடிக்குங்கிறது நமக்கே தெரியாது. தொட்டு பார்த்த பிறகுதான் இதுல ஷாக் அடிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவன் அதை உருவாக்கி வச்சிருக்காங்க, கிளவரா வச்சிருக்காங்க. அப்படிதான் நம்ம 140 சொச்சம் கோடி, அவன் வெறும் 37 கோடி தான் மக்கள் தொகைனாலும் அந்த பொருளாதார வல்லமையை நிலைநிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ இந்நேரத்துல போய் நம்ம வந்து ஒரு வீம்பு காட்டுறது அவ்வளவு. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு மாறுகின்ற அந்த பொறிமுறைகளும் உலக ஒழுங்குகளும் நமக்கு சாதகமானவையாக இன்று இல்லை. 10 ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம அதை ரொம்ப கவனமாக தான் அதை கையாளணும். ஏன்னா நமக்கு சீனா என்றைக்குமே நமக்கு சரியாக இருந்தது இல்லைல்ல. நம்பி நேருவோட கழுத்தை அறுத்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ கூட நம்ம 2021 கேரளா அளவுக்கான ஒரு நிலத்தை பிடிச்சி வச்சுருக்காங்க. நிச்சயமாக அவன் தைவானை என்னைக்காவது ஒரு நாள் பிடிப்பான். பிடிக்கிற நேரம் இன்னும் நமக்கு நிறைய இடர்கள் வரும். இப்போ சிந்தூர் போரின் போதும் சீனா முழுமையாக பாகிஸ்தானோடு தான் நின்றுது. அதனால் நீங்கள் போய் நல்லா கட்டி பிடிக்கலாம். கடைசியில் ட்ரம்ப்கிட்ட நடந்ததை விட மோசமான இது தான் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது. அந்த வகையில் ரஷ்யாவை நம்பலாம். அது நமக்கு ரொம்ப நம்ம கூட நின்ன நாடு, நம்ம வளர்ச்சிக்கு ரொம்ப உதவின ஒரு நாடு. அதனால் என்ன வந்தாலும் பரவாயில்ல, ரஷ்யாவோட நிற்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். வரலாற்று ரீதியாக நமக்கு நிறைய நல்லது செய்த ஒரு நாடு. ஸோ அதான் எல்லா வகையிலும் கொஞ்சம் ஒரு நெருக்கடியான ஒரு முற்றுகை சூழலில் தான் நாம் பார்க்கணும். உலகளாவிய அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க ஃபாதர். நன்றி. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.